They succeed because they think they can, says Virgil. நம்மால் முடியும் அப்படின்னு நம்ம நம்பினோன்னா நம்மால் நிச்சயம் வெற்றி பெற முடியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேலிபர் இங்கிலீஷ். இது பிகினர்ஸ்க்கான ஒரு லெசன். இந்த லெசனில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோனவுன்ஸ் என்னென்ன, அவைகளுடைய தமிழ் அர்த்தங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதோட அவைகளுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் என்னென்னன்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசனை தன்னம்பிக்கையோட நிறைவோடு கற்றுக்குங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி கற்றுக்க போகிற ஃபர்ஸ்ட் டைப் என்னதுன்னா சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ். இதை ஏன் நம்ம சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஒரு சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து நவுனுக்கு பதிலாக வரும், ப்ளஸ் ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்டாக வரும். அதனால தான் இதை நம்ம சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஐ, நான், வி, நாம், நாங்கள், யூ, நீ, நீங்கள், ஹீ, அவன், ஷீ, அவள், இட், அது, தே, அவர்கள். ஐ கேம், நான் வந்தேன். வி கேம், நாங்கள் வந்தோம். யூ கேம், நீ வந்தாய், நீங்கள் வந்தீர்கள். ஹீ கேம், அவன் வந்தான். ஷீ கேம், அவள் வந்தாள். இட் கேம், அது வந்தது. தே கேம், அவர்கள் வந்தார்கள் அல்லது அவைகள் வந்தன. நாம் இரண்டாவதாக கற்றுக்க போகிற ப்ரோனவுன்ஸ் என்னதுன்னா ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ். இந்த ப்ரோனவுன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சென்டென்ஸில் ஆப்ஜெக்டாக வரும். அதனால் இதை நம்ம ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மீ, என்னை. அஸ், எங்களை, நம்மை. யூ, உன்னை, உங்களை. ஹிம், அவனை. ஹர், அவளை. இட், அதனை. தெம், அவர்களை, அவைகளை. ஹி லவ்ஸ் மீ, அவர் என்னை நேசிக்கிறார். ஹி லவ்ஸ் அஸ், அவர் எங்களை நேசிக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறார். ஹி லவ்ஸ் யூ, அவர் உன்னை நேசிக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். ஹி லவ்ஸ் ஹிம், அவர் அவனை நேசிக்கிறார். ஹி லவ்ஸ் ஹர், அவர் அவளை நேசிக்கிறார். ஹி லவ்ஸ் இட், அவர் அதை நேசிக்கிறார். ஹி லவ்ஸ் தெம், அவர் அவர்களை நேசிக்கிறார் அல்லது அவர் அவைகளை நேசிக்கிறார். நாம் மூணாவதாக பார்க்க போகிற டைப் என்னதுன்னா possessive pronouns. mine, என்னுடையது. ours, எங்களுடையது, நம்முடையது. yours, உன்னுடையது, உங்களுடையது. his, அவனுடையது. hers, அவளுடையது. its, அதனுடையது. theirs, அவர்களுடையது, அவைகளுடையது. it's mine, அது என்னுடையது. இட்ஸ் ஆர்ஸ், அது எங்களுடையது, அது நம்முடையது. இட்ஸ் யுவர்ஸ், அது உன்னுடையது, அது உங்களுடையது. இட்ஸ் ஹிஸ், அது அவனுடையது. இட்ஸ் ஹெர்ஸ், அது அவளுடையது. தட் ஃப்ரூட் இஸ் இட்ஸ், அந்த பழம் அதனுடையது. இட்ஸ் தேர்ஸ், அது அவர்களுடையது, அது அவைகளுடையது. நம்ம நான்காவதாக கற்றுக்க போகிற டைப் என்னதுன்னா பொசசிவ் adjective அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இதை பொசசிவ் டிட்டர்மினர் அப்படின்னு சொல்லலாம். மை, என்னுடைய. ஆர், எங்களுடைய, நம்முடைய. யுவர், உன்னுடைய, உங்களுடைய. ஹிஸ், அவனுடைய. ஹெர், அவளுடைய. இட்ஸ், அதனுடைய. தேர், அவர்களுடைய, அவைகளுடைய. திஸ் இஸ் மை ஹவுஸ், இது என்னுடைய வீடு. திஸ் இஸ் ஆர் ஹவுஸ், இது எங்களுடைய வீடு, இது நம்முடைய வீடு. திஸ் இஸ் யோர் ஹவுஸ், இது உன்னுடைய வீடு, இது உங்களுடைய வீடு. திஸ் இஸ் ஹிஸ் ஹவுஸ், இது அவனுடைய வீடு. திஸ் இஸ் ஹர் ஹவுஸ், இது அவளுடைய வீடு. திஸ் இஸ் இட்ஸ் ஹவுஸ், இது அதனுடைய வீடு. திஸ் இஸ் தேர் ஹவுஸ், இது அவர்களுடைய வீடு,
இது அவைகளுடைய வீடு. நம்ம கடைசியாக கற்றுக்க போகிற ப்ரோனவுன்ஸ் டைப் என்னதுன்னா ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ். இதையே நம்ம ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு பால் எடுத்து சுவற்றை நோக்கி அடித்தோன்னா என்ன ஆகும்? அந்த பால் சுவற்றில் அடித்து திரும்ப நம்மக்கிட்டேயே வரும் இல்லையா? அதே போல் தான் ஒரு சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் தான் ஒரு செயலை செய்யும். அந்த செயலால் பாதிக்கப்படுற ஆப்ஜெக்ட்டும் ஒரே பர்சனை குறிக்கும். அதாவது ஒரு சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டும் ஆப்ஜெக்ட்டும் ஒரே பர்சனை குறிக்கும்ன்றதால இதை ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் என்னையே காயப்படுத்தி கொண்டேன் அப்படின்னு சொல்லும்போது யார் காயப்படுத்தினது? நான். யாரை காயப்படுத்தினேன்? என்னையே. பார்த்தீங்கன்னா காயப்படுத்தியதும் காயப்படுத்தப்பட்டதும் பார்த்தீங்கன்னா ஒரே பர்சனை குறிக்குது. அதனால தான் இதை நம்ம ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மை செல்ஃப் என்னையே, ஆர் செல்ஸ் எங்களையே, நம்மையே, யுவர் செல்ஃப் உன்னையே, யுவர் செல்ஸ் உங்களையே, ஹிம்செல்ஃப் அவனையே தன்னையே, ஹர் செல்ஃப் அவளையே தன்னையே, இட் செல்ஃப் அதனையே தன்னையே, தெம்செல்ஸ் அவர்களையே அவைகளையே. ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ்க்கு நம்ம இன்னொரு விதமாகவும் தமிழ் அர்த்தங்கள் கொடுக்கலாம். மை செல்ஃப் நானே, ஆர் செல்ஸ் நாமே, யுவர் செல்ஃப் நீயே, யுவர் செல்ஸ் நீங்களே, ஹிம்செல்ஃப் அவனே, ஹெர் செல்ஃப் அவளே, இட் செல்ஃப் அதுவே, தெம்செல்ஸ் அவர்களே. இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஐ ஹவ் ஹர்ட் மை செல்ஃப் என்னை நானே காயப்படுத்தி கொண்டேன். வி ஹவ் ஹர்ட் ஆர் செல்ஸ் எங்களை நாங்களே காயப்படுத்தி கொண்டோம், நம்மை நாமே காயப்படுத்தி கொண்டோம். யூ ஹவ் ஹர்ட் யுவர் செல்ஃப் உன்னை நீயே காயப்படுத்தி கொண்டாய். யூ ஹவ் ஹர்ட் யுவர் செல்ஸ் உங்களை நீங்களே காயப்படுத்தி கொண்டீர்கள். ஹி ஹாஸ் ஹர்ட் ஹிம்செல்ஃப் அவன் அவனையே காயப்படுத்தி கொண்டான். அவன் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டான். ஷீ ஹஸ் ஹர்ட் ஹர் செல்ஃப் அவள் அவளையே காயப்படுத்தி கொண்டாள். அவள் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டாள். இட் ஹாஸ் ஹர்ட் இட் செல்ஃப் அது அதனையே காயப்படுத்தி கொண்டது. அது தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டது. தே ஹவ் ஹர்ட் தெம்செல்ஸ் அவர்கள் அவர்களையே காயப்படுத்தி கொண்டார்கள். அவர்கள் தங்களை தாங்களே காயப்படுத்தி கொண்டனர். கடைசியாக உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 5 வார்த்தைகளை உங்களால் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்கள். முடிஞ்சால் குட், முடியலன்னா திரும்ப இந்த வீடியோவை பார்த்து கற்றுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.